பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது வந்து 6/12/2025 சனிக்கிழமை. ப்ரொமோவில் வந்து விஜய் சேதுபதி வந்து வச்சு செய்கிறாரு. ஃபயர் மோடில் இருக்கார். முக்கியமாக வந்து வியன்னா அண்டு ரம்யா வந்து அழுது தீக்கிறாங்க. அது என்னன்றது கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வியன்னாவுடைய அழுகை எல்லாமே வந்து போலித்தனமானதுன்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். அவங்க வந்து ஒரு கேம் பிளானாக இருந்தாலும் கூட எல்லா அட்ராக்ஷனும் நம்ம மேலே இருக்கணும், நம்மளை வந்து கன்ட்ரோல் பண்ணணும். இவங்க யாரை எப்படி ஒன்றாலும் அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எல்லாருமே வரணும். அதுவும் கத்தியால் இப்போ இந்த ஏதோ கொடியா கிடியா ஏதோ ஒரு படம் இருக்கும், கொடியா ஒரே ஒரு குத்து த்ரிஷா தனுஷை குத்தி. அப்போ தனுஷ் இப்போ என்ன நினைப்பாரு, உயிரை காப்பாற்றி நினைப்பார்ல. அப்போ அவங்க அழறாங்களே, என் கண்ணை தொடச்சி விடணும். த்ரிஷா வந்து என் கண்ணை தொடச்சி விடணும்னு நினைக்கிற ஆள். அந்த கேரக்டர் வந்து குத்துனதே அவங்க தான். அது மாதிரி வியன்னா யாராவது குத்தனா கூட அவங்க கழுதிட்டே குத்துறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து ஆப்போசிட் ஆள் வந்து வழியெல்லாம் பொறுத்துட்டு வந்து கண்ணை தொடச்சு விடணும். இதான் அவங்களுடைய கேரக்டர். இது வந்து நம்ம வந்து இதான் அதுக்கு உதாரணம். ஆக்சுவலி இந்த ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் ஸ்பேஸ்லாம் சில விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் ஏன் நேற்று பிரியா விக்ரம் கூட அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு. என்னன்னா இது எல்லாமே ப்ரீ பிளான்டு. அதாவது உள்ளார ட்ரெஸ்ஸை வச்சது, பார்வதியை வந்து கதையை வளர்த்துனது வந்து விக்ரம் கிட்ட சொந்து விக்ரம் அந்த நகைக்கிட்டே இருக்காருன்றதுனால அவர் வந்து அசிஸ்டண்ட்டு அப்படின்றதுனால அவர் எடுத்துன்னு போயிட்டு பொருளை வைக்க சொல்கிறது, அந்த இடத்த விட்டு நகர வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ரம்யா பண்ணியிருக்காங்க. அதாவது அதை தான் சொல்கிறேன், ஒரு தலைமை பண்புன்னு நிற்கும்போது அதில் கேமை வந்து சேர்க்கலாமா வேணாமான்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒன்றும் வந்து குழந்தெல்லாம் கிடையாது. அதாவது பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை ஜாக்கி. நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு டாஸ்க் படிக்கிற மாதிரி உள்ள கூட்டு எல்லாரையும் பேசுனதே எனக்கு பிடிக்கலன்னு அரோரா சொல்லுவாங்க. கரெக்ட். எல்லா இடத்துலையுமே அரோரா தான் முதல்ல உடைக்கிறாங்க மேம். அது அதனால தான் ஒரு வேளை வந்து பிக் பாஸ் வந்து கெஞ்சனா அரோரா கொஞ்சமாவது பேசுங்கன்ட்டு இன்னைக்கு போட்டு பொழந்து தள்ளுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால நம்ம அதுக்கே வந்து நம்ம நேற்று ரிவ்யூல சொல்லியிருந்தோம், இதுவே வந்து ஒரு கேப்டனா நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை இது பண்ணிருக்க கூடாது. விஜய் அவர்கள் வந்து அதை கேள்வியாக கேட்கணும், ரம்யாவை எப்படி ஒரு தலைமை பண்பை நீங்க மிஸ்யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கணும் அப்படிங்கறதே நம்ம சொல்லியிருந்தோம். கேள்வியில சேர்த்திருந்தோம். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வியன்னா வந்து இது விமன் கார்டு அங்க அவங்க எடுக்க பார்த்தாங்க, நான் அவங்களை காப்பாத்துறேங்கிற மாதிரி பேசிட்டே விமன் கார்டு எடுக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னாங்க, இது ஒரு கேமாவே நீங்க வச்சுக்கோங்களேன். நான் சொல்ல வர்றது இது ஒரு கேமாவை கூட இருந்துட்டு போட்டுங்க. ஒரு மனுஷன் கதறாங்க, தான் மேலே ஒரு குற்றச்சாட்டு சம்மந்தமே இல்லாமல் தான் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் அழறனே வச்சுக்காங்களேன். அப்பயாவது வந்து அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ண போக முடியல பாருங்களேன். ஒரு பாயிண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அதை மீண்டும் சொல்லி அழ வைக்கிறது இருக்குல்ல ஜாக்கி. நான் என்ன சொல்றேன்னா, முத நாளாவது நீங்க வந்து அதை கேமுக்காக கேமா பாருங்க, மறுநாள் திரும்ப ஆதிரை பேசிட்டாங்கிறதுக்காக அந்த இடத்துல திரும்பி நீங்களே பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயத்திற்கு அவர் எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க? அதுக்கான காரணத்தை இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ அடுத்தது உடனே நாங்கள் அதை பேச போகிறோம். அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து இருக்கிற ஒரு நுட்பமான விஷயம் இருக்குது. அது என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும், இதிலே பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து தொக்கா வந்து வியன்னா வந்து மாட்டிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம நேற்று கேட்ட காரணம் அதே தான். சப்ஜெக்ட் யாரு பண்ணது அந்த தப்பை, அந்த துணி அங்கேயே வச்சுட்டு வந்தது யாரு, அது வியன்னா. அங்கதான் தப்பு. அடுத்தது அந்த தப்புக்கு வந்து யாரு சொன்னது, ரம்யா. நீங்க யாரை கேட்கணும், ரம்யாவை கேட்கணும். விக்ரம் அதோடைய பாட்டு என்ன, விக்ரம் போனாரு, எட்டு வைக்க சொன்னாரு, வச்சாரு, அவ்வளவுதான். ஆனா இதுலயே நீங்க வந்து பிளான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி எப்படிலாம் நீங்க அழுதிங்க, எப்படிலாம் கதறினீங்க, அதுக்கு சாண்ட்ரா என்ன மாதிரியெல்லாம் முட்டு கொடுத்தாங்க, கமருதீன் வந்து அதுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு, என்னென்னலாம் பேச்சு பேசினாங்க. நீங்க விக்ரம அவங்க வந்து அதன் பிறகு வேணா அழுதுட்டு வெளியில போவாங்க. அதுக்கப்புறமா வேணா கூட போய் பார்வதி பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நீங்க பேசுங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்வீங்க நீங்க உடனே, நாங்க எல்லாம் கேரக்டர்ல இருந்தோம் அப்படிம்பீங்க. இந்த அதனாலதான் நான் சொல்றேன், முத நாள் நீங்க கேரக்டர்ல இருந்தீங்க, நான் அதை கூட வந்து விட்டுடுறேன். மறுநாள் திரும்ப நீங்க இது இவ்வளவு பெரிய இஷ்யூவா ஆக்கும் பொழுது அங்க இருந்த ரம்யாவோ பார்வதியோ என்ன அதுல வந்து எனக்கு எல்லாத்தோட வயிறு எறிகிற விஷயமே சாண்டர் என்ன தெரியுமா, இந்த டைமா மறந்தது எனக்கு புரியல. ஆர்டிஎக்ஸ் எம்மா இருந்தது அது உள்ளார என்ன எனக்கு புரியவே இல்லை. அதேதான் இது ஏன் வந்து அதாவது ஒரு விஷயத்துல நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சில படங்கள்ல வந்து உள்ளாடை தெரிஞ்சுனா ஆமா உள்ளாடை போட்டிருக்கேன் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணுங்கிற அளவுக்கு ஒரு ஃபிலிமுங்க. எங்கே போதும் அது ஊர்ல இருந்து வந்துருக்கும் அந்த பொண்ணு. ஆமா இவங்க வந்து அப்படின்னுவாங்க. யாரு ஹீரோயின் வந்து பொண்ணு ஆப்போசிட் ஷேரோட்டோ சென்னையில காசு தட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். பொண்ணு என்னன்னு பார்த்தா
பின்னாடி வந்து பிரா ஸ்டாப் வெளியே தெரியுது, வேற ஒன்றும் கிடையாது, வேற எதுவும் தெரியல. பிரா ஸ்டாப் வெளியே தெரியுது. பிரா ஸ்டாப்புன்னா அது வந்து உள்ளார போட்டுருக்குது. பனியன் ஸ்டாப் தெரியல, ஜட்டி இது தெரியாது, கீழே உட்காரும்போது ஜட்டி தெரியாது. அது சொல்லும் இது கிராமத்தில் சரி எடுத்து செச்சுட்டு ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கணும். ஆமா, அது வந்து என்ன வந்து கண்ட்ரி ரூட்டுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிடும். உடனே வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு படங்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் மூலமாகவும் நம்ம வந்து முன்னோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க திரும்ப திரும்ப காலை பிடிச்சி இழுத்து பின்னாடி வந்துட்டே இருக்கீங்க. அதுவும் ஐயோ காலை பிடிச்சி இழுக்கிறது. இப்ப ராதா கேரக்டர் சொல்லுங்க ஒண்ணு செய்றீங்க, நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் செய்யும் போது இதை எப்படி நீங்க விமன் கார்டா எடுத்து வரீங்கன்றதான் என் கேள்வியே. அதுதான் அதாவது ஐரணி முன்னுக்கு பின் முரண் ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல சொல்லிட்டு போலான்னு வச்சுக்காங்க. ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு ப்ரோமோ பார்க்கும்போது இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே ஒரு ஹோஸ்ட் வந்து கண்ணீருடன் சில நிமிடங்கள் விடைபெறுகிறேன், கண்ணீரோடு விடைபெறுகிறேன் சொன்னாலும் இதுதான் முதல் தடவை. கண்ணீருடன் பிரேக் அவர் அழுதுனே போவாரு. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. யாரை கேட்கணுமோ அங்க கேட்கல. அப்ப நீங்க இதனுடைய உள் நோக்கம் என்ன, சைக்கலாஜிக்கலா இதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா பேசுவோம். சைக்கலாஜிக்கல் அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். பாருங்களேன், என்னோட ஃப்ரெண்ட்லி ஆனதுக்கு அப்புறம் விஜேஸும் சரி இவரும் சரி எப்படி ஒரு மாதிரி ஜாலி ஆயிட்டாங்க, பயங்கரமா எடுத்துட்டு போறாங்க. எல்லாத்த விட கதவை திறந்து வைக்கிறேன்றாங்க. ரம்யா நீங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. என்ன நடந்தது போச்சுன்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரை இதுலயே சொல்றேன், நடந்தது நடக்காததுலாம் எனக்கு தெரியல. எப்போ ஒருத்தவங்க போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கதவெல்லாம் திறந்து வச்சதுக்கு அப்புறம் அவங்க வரலன்னா அது நல்லா இருக்காது. அது உங்களுக்கு கெத்து கிடையாது, அவ்வளவுதான். கெத்துனா ஏங்க உங்களுக்கு வந்து தலைமை பண்புல இருக்கும்போது அது கேமுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்க ஒன்றும் குழந்தை கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்றது. நான் சொல்ல வர்றது தலைமை பண்புல இருக்கும்போது அப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கா தாராளமா கிளம்புங்க. இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. பாரு என்னன்னா எனக்கு தெரியாமலே வந்து இதெல்லாம் எப்படி நடக்கும், உங்களுக்கு தெரியாமலே அழகா யார கையில போட்டுக்கிட்டா யார் மைண்ட் செட்ல இருந்தாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க, தனக்கு ஓட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு அதே மாதிரி நம்மளுக்கு போடுவாங்கன்னு அழகா பிளான் பண்ணி உங்களால ஜெயில இருந்து வெளியே வர முடியுது. உங்களுக்கு கேம் தெரியலையா? அதேதான். அதனால் அந்த மூணாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் மூடில் தான் இருந்தது. கதவுலாம் திறந்து வைக்கிறாங்க, கெட்ட வார்த்தைலாம் பேச தெரியலையா, இது தெரியாதா அப்படின்னு. சார் என்னால் இங்கே இருக்கவே முடியல. ஐயோ உங்களெல்லாம் இங்கே வச்சுக்கலாம், நாங்கள் வந்து வேலை பண்ணணும், இல்லை உங்களை வச்சு தான் கேம் விளாடலாம், எங்களுக்கு அவசியம் மேலே கதவை திறந்து வைக்கிறோம் வாங்கணும். இதை நீங்கள் வாரமே செஞ்சுருந்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். உண்மையிலேயே வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு டெக்கோரம், ஒரு கண்ட்ரோல்டு. அப்பயும் சொல்கிறேன். அது என்னன்னா அவங்க கெட்ட வார்த்தை சொன்னது விஜய் சேதுபதி கண்டிக்கல, பேச தெரியுது இல்லைன்னு தான் சொன்னாரு. அதேதான் இங்க. ஏன்னா ஆல் ஆர் அடல்ட், எவ்ரிபடி யூஸ் தட் வேர்ட்ஸ். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை வச்சுலாம் நம்ம வந்து யாரையும் எதையும் சொல்ல மாட்டோம். காரணம் அது வந்து இயல்பானது. ஆனால் அதெல்லாம் தெரியும்போது இது தெரியாதுன்னு பேச வைக்கும் போது அந்த உதாரணத்துக்கு அதை எடுத்து வந்தாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஆமா அப்படிதான் ஜாக்கி. இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி முதல் வாரத்துல இருந்து அப்படின்னா இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் நானும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இனிமேதான் மாற்றங்கள் நிகழும். புரியுதா? அதாவது சொல்லலாம், பொதுவெளியா இருக்குல்ல மேடம், பொதுவெளியா இருக்கேன்றதுனால அதனாலதான் நம்ம வந்து வேற எதுவும் இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல. இது வந்து என்னன்னா மல்லாந்து துப்புனா மார் மேலன்னுவாங்க. நீங்க இதுக்கு சொல்லிட்டே போயிருந்துருக்கலாம், துப்பிட்டே போயிருந்துருக்கலாம். ஓகே, வேற ஒன்றும் இல்லைங்க. வாய்ஸ் பூ இப்படி துப்புனா அது நேரம் ஸ்ப்ரெட் ஆகி மேலே வந்து சொப் அப்படின்னு மூஞ்சிலே குத்தும் அது மாதிரி. அதனால I didn't say anything about some அவ்வளோதான் உங்க வேலையை பார்த்துட்டு. ஸோ ஆனால் ப்ரோமோ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் கேட்கணும்னா காலைல ஒரு 9 மணிக்கு தான் போட்டோம் அது ஆக்சுவலி. பட் ஓகே, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியாவது வண்டியில் போகும்போது தான் பார்த்துட மாட்டாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். இதுல என்ன இருக்கு? எல்லாமே நம்பிக்கை தான் ஜாக்கி. வாழ்க்கை நம்பிக்கை அதானே எல்லாம். ஆமா, யாரோ 5 செகண்ட்ஸ் ரூல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து யோசிச்சு பாருங்களேன். 5 செகண்ட்ஸ் ரூல்ல இருந்தா கூட பரவாயில்ல சார். குமரன் போட்டோ, அந்த போட்டோவை பார்த்துட்டுலாம் பேசி இருந்திருக்காங்க. என்ன குமரன் சில்க்ஸ் போட்டோ. இதுவரை நன்றி கூறி விடைபெறுவது. எதுவாக இருந்தாலும் இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் பிரிவுகளை ஏற்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர் பண்றோம். signing off.